ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது மார்கழி மாதம் வெள்ளிக்கிழமை எடுத்த மாங்கல்ய நோம்பி அன்னைக்கு எடுத்தது. ஸோ வியாழக்கிழமையே வாசலெல்லாம் தெளித்து கூட்டி விட்டு, அதாவது நீட்டாக பண்ணி வச்சுட்டு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தான் நாங்கள் சாமி கும்பிட்றோம். ஸோ அதனால் அப்போ கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்கிற வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வாசப்படிக்கெலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு பச்சரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிரு, ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கோலம் போட்டால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பிளாக்காக இருக்க டைல்ஸுக்கு இந்த மாதிரி கோலம் போடும்போது பார்க்க அழகாக இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் சிம்பிளாக சாமி கும்பிட்டோம். மங்களிர் நோம்பியானாவே மஞ்சக்கயிறு கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே கையில் மஞ்சக்கயிறு கட்டிட்டாங்க. ஜாரா குட்டி எனக்கு எங்கேங்கிற மாதிரி பார்த்தா அவனுக்கு அந்த கயிறு கட்டினதுக்கப்புறமா ஒரே இடத்துல தான் கொண்டிருந்தான் கட்டிப்பட்ட மாதிரி. ஸோ சிம்பிளாக சாமிக்கு சாப்பாடு வச்சு காய் வச்சு நாங்கள் படைச்சி சாமி கும்பிட்டோம். சாமிக்கு இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். சூப்பராக தாங்க இருந்துச்சு. அதாவது நெய் அதை ரெடிமேடாக விற்கிற மாதிரி. ஸோ ஜாரா கையில் ஒன்று கட்டியாச்சு, தட்சணா கையில் ஒன்று கட்டியாச்சு, அதுக்கப்புறமா என் வீட்டுக்கார கையில் ஒன்று கட்டியாச்சு, அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கையிலையும் கட்டியாச்சு. ஸோ எல்லாருமே கையில் கட்டியாச்சு. நானும் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கயிறு கட்டிட்டு இது 3 நாள் கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கழட்டிடுவோம் கயிறு மட்டும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அம்மா நம்ம எப்பவும் போல் ஏதாவது விசேஷம்னா பஜ்ஜி சுட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் 2 காய், பீக்கங்காய் ஒன்று, அவரைக்காய் ஒன்று, பஜ்ஜி ஒன்று சூடாக. நாங்கள் சொன்னோம் அம்மா பஜ்ஜி ஒட்டுக்கா சுட்டு வச்சுருங்க, எல்லோரும் ஒன்றா கொஞ்சம் சாப்பிட்லான்னு. இல்லை நீங்கள் சூடாக சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஜாரா குட்டிக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது அப்படியே வேணும். ஸோ அவனுக்கு ஒரு குட்டி இலையொன்று போட்டுட்டு, அதாவது பஜ்ஜியெலாம் நாங்கள் எப்படி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிக்காமல் சும்மா அப்படியே உப்பெல்லாம் போடாமல் அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். சாராக்கு எது செஞ்சாலும் உப்பு இல்லாமல் தான் போட்டு கொடுப்போம். ஸோ எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி தான். நல்லா முறுமுறுன்னு வரும். அது என்னமோங்க எனக்கெலாம் வரவே மாட்டேங்குது. ஒரு ஆளுக்கு டிஃபன், ஒரு பக்கம் தோசை சுட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா இந்த அன்னைக்கு பிக் பாஸ் ஓடிட்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில். யாருமே தூங்கலை. எல்லாருமே பார்த்திங்கன்னா பிக் பாஸ் பார்க்கணும், லைவ் போயிட்டுருக்கு அப்படின்னு. அந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சாண்ட்ரா வந்து காரில் இருந்து தள்ளி விட்ட நாள் அன்னைக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே லைவாக கொண்டு இருந்தாங்க. டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு எங்கள் அப்பா வேறு ஆர்டர் போட்டிருந்தாரு. எங்கள் அப்பா எப்போவுமே இந்த பிக் பாஸ் பார்க்கவே மாட்டார். எப்போ பாரு சண்டை போட்டே இருக்காங்கன்னு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவில் போடு அந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அப்படின்னு பார்வை திட்டிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி வந்து ஒரு 1:30 மணி மட்டுமே நாங்கள் டிவி பார்த்துருந்தோம். ஜாரா குட்டி அடியில் இருந்துட்டு அவன் பெட்ஷீட் எடுத்துவிட்டு அவனுக்கு வந்து பிக் பாஸை பார்த்துட்டு இருந்தான். ஸோ எல்லாருமே டீ குடிச்சிட்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தாங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. பாய்.